மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன மாப்பிள? அப்பா, போஸ் மாமாவும் தானே அக்காவும் இன்னைக்கு காலையில தான் அழகர் குளம் போனாங்க. இங்க இருந்து தான் கிளம்பி போனாங்கப்பா. என்னது? அழகர் குளம் போயிருக்காங்களா? என்ன திடீர்னு? ஏதாவது புது பிரச்சனையா? ஆமாப்பா, கோபி ஊர்ல இருந்து வரும்போது சண்டை பெருசா நடந்திருக்கு. கோபி வந்த உடனே தன அக்கா கோபியை குறை சொல்லியிருக்காங்க. இத விஜயால பொறுத்துக்க முடியல. விஜய் தன அக்காவை திட்டியிருக்கா. கடைசியில விஜய்க்கும் தன அக்காவுக்கும் பெரிய சண்டையே நடந்திருக்குப்பா. நேரா இங்க வந்து சாப்பிட்டுட்டு தான்ப்பா அழகர் குளம் போனாங்க. அழகர் குளம் போனாங்களா? என்னம்மா இது? நான் என்ன நடக்கூடாதுன்னு நினைச்சேன், அது நடந்து போச்சு. என்னப்பா அமைதியாயிட்டீங்க? ஒன்னும் பேச தோணலம்மா. நான் விஜய் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். அவங்க வீடு ரணகலமா இருக்கு. அங்க போக மனசு இல்ல. பவனி, என்னப்பா? காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஊருக்கு போயிடலாமா? என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? எனக்கு மனசு கேட்கலாமா? நான் ஊருக்கு கிளம்புறேன், வா. அப்பா, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போங்கப்பா. என்னம்மா புரியாம பேசுற? நீ தானே போய் சொன்ன தனம் போஸ் அழகர் போயிருக்குன்னு. வீட்டு சாவி எங்கிட்ட இருக்கு. அதுக்கு பாவம் தெருவில் நிக்க போனம்மா. பவானி வா. அப்பா, மனசு தளர விடாதீங்கப்பா. இருங்கப்பா, சாப்பிட்டு போலாம்ப்பா. அம்மா, சாப்பாடு இறக்காதம்மா, நான் போறேம்மா. இல்லப்பா, நீங்க சாப்பிடாம எப்படி போவீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போகணும். எனக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். இந்நேரத்துல எங்க போனாங்க? வா போஸ். மாமா பவானில எங்க? 2 பேரும் மெட்ராஸ் போயிருக்காங்க. தெரியாதா உனக்கு? தெரியாதே. கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நிலைமை பாரு, கொண்டு வந்து இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க. ஆமாடி, உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொம்பளைக்கு வாய் இருந்தா தானு நின்னு துணைக்கு புருஷன் சொல்லி தோது கூப்பிட வேண்டியதான். நீ கூட நிப்பாட்டிட்டியடி. யார் நிறுத்துறது? எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா? மத்த யாருமே எதுவுமே செய்யலையா? ஆமாடி, நமக்கு பிடிக்காதவங்க 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. நமக்கு அறிவு வேணா? நம்ம சோத்தை திங்கிறோமா இல்ல வேற எதையும் திங்கிறோமா? ஆமா சாமி, 3 வேளை சோறு தான் திங்கிறோம். ஆனா அதுல உப்பு போட்டு சாப்பிடுறோம். ஆமாடி, அச்சா ஓச்சானா இதை ஒண்ணு சொல்லு. உலகத்திலே ஒருத்தன் உப்பு போட்டு திங்கிறா. உடனே அடிச்சு பல்லு இல்ல. எதுக்கு இப்படி நடு ரோட்ல நின்னு பல்ல கடிக்கிறீங்க? நான் மட்டும் தப்பு பண்ணேன், மத்த எல்லாரும் ஒழுங்கா? யாரும் எந்த தப்பு பண்ணலையா? இருக்குடி, எல்லாரும் எண்ணெயை ஊத்துனாங்க. அது நீ தானடி பத்த வச்சு விட்ட. நீ பத்த வச்சதுல கறி போடு நம்ம புலப்படி. கடைசியா நட்டப்பட்டு நடு ரோட்ல நிக்கிற மேடி அறிவு கட்டவளே. பெருசா பேச வந்துட்ட பேச்சு. என்ன போஸ் இது? பச்சை குழந்தை வச்சுட்டு எவ்வளவு நேரம் வெயில நிப்ப? வாங்க உள்ள. இல்லக்கா, அதான் எனக்கு ஒண்ணு புரியல. சாவி இல்லையா? அதனால என்ன, நம்ம வீடு இருக்குல்ல, வாங்க உள்ள. அவங்க எப்ப வராங்களோ அப்ப வரட்டும். உள்ள வாங்க. வாதானா? இந்த பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு இருக்கிற மனசு கூட என் கூட பிறந்தவங்களுக்கு இல்லாம போச்சு. ஏய், எதுக்கு புலம்புற? போய் பையெல்லாம் எடுத்துட்டு போடி. மூஞ்சியும் முகர கட்டி. அக்கா, என்ன போஸ்? குடிய தண்ணி விடுங்கக்கா.
மாப்பிள்ள என்னடா கோபி எல்லாத்தையும் விசாரிக்கிறத பார்த்தா எவனுமே நம்மளுக்கு சாதகமாக சொல்ல மாட்டான் மாப்பிள்ள. நீயே மாப்பிள்ள பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க. கோபி ஏதாவது சொல்லிடுவாண்ணா? சிவராமா, கோபி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருவான், அது வீட்டு விஷயத்தில். ஆனால் தொழில் நடக்கிற இடத்துல ரொம்ப சீரியஸாக தான் முடிவு எடுப்பான். அதை நினச்சா தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது மாப்பிள்ள? சார் உங்களை கோபி சார் கூப்பிட்டார். ம், வா. நான் ஊர்ல இல்லாதப்ப நீங்க 2 பேரும் எவ்வளவு சின்சியரா உழைச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு உண்டான சன்மானத்தை கொடுக்க வேணாமா? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கல, வீட்டுக்கு போலாம். கோபி, நீ என்ன தப்பா பாருங்க, புரிஞ்சுக்கிட்டு. நீங்க என்ன டிராமா போட்டு என்ன ஆக்ட் கொடுத்தாலும் சரி, இனிமே உங்க பாச்சா பழிக்காது. நீங்க வீட்டுக்கு போலாம். இல்லை கோபி, அது என்ன நடந்தது? உங்க மரியாதையை கெடுக்க கூடாதுன்னு தான் தனியா கூப்பிட்டு சொல்றேன். இன்னும் நீங்க வீம்பு பிடிச்சீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி வெளியில வந்து வெளியில போங்கன்னு சொல்வேன். மாப்பிள்ள ஏமாமா நீங்க கூடவா? மன்னிச்சிரு மாப்பிள்ள, எனக்கு சேர்க்கு சரியில்லை. அதனால தான் என்னென்னமோ பேசி என் புத்தி பேதலிக்க வச்சுட்டாங்க. என்னை மன்னிச்சிரு மாப்பிள்ள. நீங்களும் வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள, நீங்களும் வீட்டுக்கு போலான்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, மாமா உங்க மேல மரியாதை இருக்கிறதுனால தான் வீட்டுக்கு போலான்னு சொல்றேன். அதுக்கு மேல சொல்ல வச்சிடாதீங்க. சரி மாப்பிள்ள. என்னம்மா இந்த ஒரு காலேஜ்ல அப்ளிகேஷன் ஏன் முட்டு போன வாங்குறேன்? ஏன்பா, நீங்க என்ன உங்க ஊர்ல திண்ண பள்ளிக்கூடத்துல படிச்ச ஞாபகத்துல இருக்கீங்களா? ஆமா, நான் இதெல்லாம் எழுத கண்டேன். ஏன்பா என்னவோ மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்லடா. இன்னைக்கு நடந்தது எதுவுமே சரியில்லைப்பா. சரோக்கா மாமியார் உங்ககிட்ட பேசினது, அப்புறம் லீலாக்கா சொன்ன சமாச்சாரம் எதுவுமே சரியில்லைப்பா. இது எது நம்ம கையில் இல்லடா, எல்லாம் தலைவிதி. நான் என்ன நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு. என் குழந்தைங்கெல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா என்னைக்கு இருக்குன்னு ஆண்டவிட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா தனமும் விஜயம் இன்னைக்கு சண்டை போட்டு அப்பா, 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 என்னாச்சுப்பா? தலை லேசா சுத்து. அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்ன செய்யுதுப்பா? அப்பா, அப்பா டாக்டர்கிட்ட போலாமாப்பா? அப்பா, தலை சுத்து. அப்பா நான் வேணா ஆட்டோ கூட்டு வரட்டுமாப்பா? அப்பா, என்னப்பா ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத. அப்பா, பயப்படாதடா, பயப்படாத. அப்பா, எழுந்திரிங்கப்பா. மாமா, மாப்பிள்ளை என்னாச்சு? தெரியல மாமா, நடந்து வந்துட்டே இருந்தோம், திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி போலாம். ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, ஒன்றும் இல்லை, பயப்படாத. என்னப்பா நீ பேசாம இரு. தலை சுத்தலாம் அவ்வளவுதான். பயப்படாது, பயப்படாது, சரியா போயிடும். திருப்பிக்கிங்க. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, சொன்ன கேளுங்க. ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நீங்க வாங்க. பவானி, நீ வா. ஏன் மாப்பிள்ளை? ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை. அங்க போய் ரைட் எடுங்க, நான் வரேன்.
180/140. வாங்க. ஐயா, உங்களுக்கு பிபி எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 10-15 வருஷமா இருக்குது. அப்ப நான் உங்களுக்கு எதுவும் புதுசா சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். மாத்திரை மருந்து மிஸ் பண்ணாம சாப்பிடுறீங்கல்ல? இப்ப பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் பிரச்சனையே. இவருக்கு ஏதோ டென்ஷன் நினைக்கிறேன். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அது இட்ஸ் ஓகே, என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் அவர் டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புறேன், எல்லாம் சரியாயிடும். வாமா. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருமா? பாத்தியாமா, டாக்டர் மாமாவை டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்பாவால எப்படி மாமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஏன்? காலையில நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம். அங்க வந்ததுல இருந்தே அப்பாக்கு மனசு சங்கடம் தான். என்னாச்சு? அத்தை மறுபடியும் செல்வம் மாமா கல்யாண பேச்சு எடுத்தாங்க. என்ன பொண்ணு தர சொல்லி. அடுத்தது லீலாக்கா வீட்டுக்கு போனா அங்க வந்து தனாக்கா கோச்சிக்கிட்டு போஸ் மாமா கூட்டிட்டு ஊருக்கு போனதா அக்கா சொன்னாங்க. அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு. பாவம் மாமா அப்பா. போசுந்தரமும் கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்களா? ஏன்? விஜயக்காக்கும் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் தனாக்கா கூட சண்டை வந்துருச்சு போல இருக்கு. அதனால போஸ் மாமா கூட்டிட்டு தனக்கா கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்களா. மாமா சரியாச்சு மாப்பிள்ள. ஊசி போட்டது தலை சுத்தெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்குது. சரி, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவசரத்துக்கு வந்து உதவி பண்ணீங்களே. இதுல என்ன மாமா இருக்கு? சரி மாப்பிள்ள, இப்ப நான் கிளம்புறேன். எங்க? வேற எங்க? அழகர் குளத்துக்கு தான். என்ன மாமா இது? இப்ப உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க சும்மா ஒன்றும் அலைய வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வாங்க. இல்லைங்க மாப்பிள்ள, நான் போய்தான் ஆகணும். விடுங்க. மாமா, அம்மா சொன்னது பவானி என்கிட்ட சொல்லிச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வாங்க. மாப்பிள்ள இதை பாருங்க, அம்மா இப்ப இருக்கிற மனநிலை அங்க போனேன்னா சரியா இருக்காது. அதுவும் தவிர போசும் தரமா அங்க போயிருக்கிறாங்க. சாவி என்கிட்ட இருக்குது, வீடு பூட்டி இருக்குது, வெளியே நிற்கும். அது ரெண்டுக்கு இப்போ உறவு சரியில்லை, சண்டை போட்டுக்கிட்டு நிற்கும். புரிச்சுக்குங்க. டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. கண்டதையும் மனசுல போட்டு அழட்டிக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்லிச்சுக்கிறேன். இந்த சீட்ல இருக்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு கவுண்டர்ல பில்லு கட்டி போயிடுங்க. வாங்கம்மா. மறுபடியும் சொல்றேன், இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீங்க அலையிறது நல்லா இல்ல. நம்ம வீட்டுக்கு வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போங்க. மாப்பிள்ள நம்ம வீடு எங்க போக போகுது? எப்ப வேணா வரலாம். சாவி எங்கிட்ட மாட்டிட்டு இருக்குது இல்ல, அதுக்கு ரெண்டு தவிக்குமே பாவம். வீட்டுக்கு வரலன்னு தவறா நினைக்காதீங்க. நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள. பவானி, அம்மா மனசுல ஏதோ ஆசை, அதான் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. நீ மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. இப்போதைக்கு உனக்கு படிப்பு தான் முக்கியம். செல்வ மாமா கூட இதே தான் சொன்னாங்க மாமா. அம்மா சொன்னதெல்லாம் மறந்துடுமா? சரிங்க மாமா. போலாமா? வா. The cases are going to be prosecuted. He says that the new cases were framed only after March this year because it was then that General Pinochet gave up his last role as Commander-in-Chief of the Chilean Armed Forces. But they would still need to change the constitution to bring the former dictator to trial, according to a Labour MP who's closely observed Chile. மாமா, என்ன? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் மாமா. வெளியிலயா? எங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? அப்ப இது யார் வீடு? ஊரார் வீடா? ஐயோ, நான் அப்படி சொல்ல மாமா, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். உங்க அம்மா வீட்டுக்கா? எதுக்கு? அது அம்மாக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரேன் மாமா. ஏன் இப்படி போய் பேசுற? நல்லா தானே இருந்தாங்க, சமீபத்துல தானே பார்த்தேன், ஜம்முன்னு இருந்தாங்க. ஏன் மாமா, எங்க அம்மாக்கு உடம்பு முடியல, நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன்னு சொன்னேன். வேற எதுக்காக நான் பெர்மிஷன் கேட்கலையே. அதுக்கு எதுக்கு இப்படி 1008 கேள்வி கேட்குறீங்க?
போன்னு உன்னை அவுத்து விடுறதுக்கு நான் என்ன பொறுப்பு இல்லாத ஆசாமியா? என் பையன் உன்னை என் கஸ்டடியில விட்டுட்டு போயிருக்கிறான். அதனால உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. No. என்ன நோன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. நான் எங்க அம்மா போய் பார்க்கணும். அவங்க உடம்பு முடியாம இருக்காங்கல்ல. உங்க அம்மா முடியாம இருக்கிறாங்க, நீ முழுகாம இருக்கிற. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு டெய்லி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணுமா? நாட் நெசசரி. நோ. இது என்ன அக்கிரமமா இருக்கு? இது அக்கிரமம் இல்ல. இட் இஸ் மை டியூட்டி. யூ ஆர் அண்டர் மை கஸ்டடி. எனக்கு பொறுப்பு இருக்கு. உன்னை அலோ பண்ண முடியாது. நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். அவர் தானே என்ன போக சொன்னாரு. நோ நோ நோ. அது மெடிக்கல் செக்கப்புக்காக, உன் ஹெல்த் மேல இருக்கிற அக்கறைக்காக கொடுக்கப்பட்ட பர்மிஷன். இப்பதான் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல? போய் ரெஸ்ட் எடு. போ. இதுக்கு மேலேயே நீ அவன்கிட்ட போன்ல பேசணும்னா நானும் அவன்கிட்ட பேச வேண்டியது வரும். அப்புறம் நான் சொல்றதை தான் அவன் கேட்பான். என்ன முறைக்கிற? என்ன சொல்றீங்க நீங்க? என் மேல என்ன குத்தம் சொல்ல போறீங்க? என் பேச்சை கேட்கலன்னு சொல்லுவேன். உன்னை பாத்துக்க சொல்லி என்ன விட்டுட்டு போயிருக்கிறான். என்ன மதிக்கலன்னா நீ அவனை மதிக்கலன்னு தானே அர்த்தம். பெரியவங்களை மதிக்காத பொண்ணு வேணா, டைவர்ஸ் பண்றான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், டைவர்ஸ் பண்ணிடுவான். புரியுது இல்ல? உள்ள போ. கண்டவங்க போன் பண்ணா பில்ல யார் பே பண்றது? அதான் போனை லாக் பண்ணிட்டேன். மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.